இப்போ ஏற்கனவே அறிவித்தபடி இடஒதுக்கீடு சம்பந்தமாக முஸ்லீம் சமுதாய கட்சிகள் ஏன் மௌனம் காக்கிறார்கள் என்று ஒரு பதிவை நம்ம போட்டிருந்தோம். ஏன் இதை போட்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. திமுகவுடைய ஆட்சியில், முந்தைய கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்டது. இது போதுமானது இல்லை என்ற மனக்குறையை ஒவ்வொரு தேர்தலின் போதும் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் வலியுறுத்தி வந்தார்கள். 3.5 என்பது எங்களுடைய சதவீதத்துக்கு ஏற்றவாறு இல்லை, அது போதுமானதாக இல்லை, 10 கொடுக்க வேண்டும், 7 கொடுக்க வேண்டும், 5 கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணிக்கையில் கோரிக்கை வைத்து வந்தார்கள். இந்த கோரிக்கை வைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், இடஒதுக்கீடு என்பது ஒரு சமுதாயத்திற்கு அதிகரித்து கொடுப்பதாக இருந்தால் அனைத்து சாதி மதத்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதில் யார் யார் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று அறிந்து அதற்கு ஏற்றவாறு வழங்குவது தான் சரியாக இருக்கும். அதனால் நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறோம் என்பதைத்தான் ஒவ்வொரு நேரத்திலையும் பதிலாக சொன்னார்கள். அதிகரித்து கேட்டோம் என்றால், நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்கிறது துல்லியமாக எங்களுக்கு தெரியணும்ல, தெரிஞ்சால் தான் அதிகரித்து தருவோம். அது தெரிவதற்கான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு முஸ்லீம்கள் இதை விட கொஞ்சம் அதிகம் தர வேண்டிய அளவில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அதிகமாக தருகிறோம், யார் யார் எவ்வளோ இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு என்ன செய்வோம், நாம் இடஒதுக்கீடு தருவோம் என்று ஒவ்வொரு கட்சியும் வாக்களித்தார்கள். தேர்தலுக்காக அதிமுகவை ஆதரிக்கும் பொழுதும் அவர்களும் சொன்னார்கள். திமுகவை ஆதரித்த காலகட்டங்களில் அவங்களும் சொன்ன பதில் என்ன, இடஒதுக்கீடு அதிகரித்து தருவது என்பது திடீர்னு தந்தோம் என்று சொன்னால் வேறு சமுதாயத்துக்காரங்க ஏன் இவங்களுக்கு கூட கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அதனால் ஒரு கணக்கெடுப்பு நடத்திவிட்டு முஸ்லீம் எவ்வளவு, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு, தலித் எவ்வளோ, ஒவ்வொருத்தருடைய சாதியுடைய கணக்கெடுப்பை நடத்தி முடித்த பிறகு அந்த சதவிகித அடிப்படையில் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் யாரும் விமர்சனம் செய்ய முடியாது, யாரும் குறை சொல்ல முடியாது என்ற ஒரு பதிலை சொல்லி நம்மளை சமாதானப்படுத்திட்டு வந்தாங்க. நாமளும் அது சரியான ஒரு பார்வை தானே என்று அதை வேகமாக நடத்துங்க என்று நம்ம சொல்லி கொண்டு வந்தோம். சென்ற அதிமுகவுடைய ஆட்சியில், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஒரு கமிட்டி அமைக்கவும் பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக வேண்டி ஒரு கமிட்டி அமைத்தார்கள். அதனுடைய வேலையை நீங்கள் விரைந்து முடிங்க, சீக்கிரம் முடித்து அதை பல வருடங்கள் இழுத்து கொண்டு போகாமல் அதை சீக்கிரமாக முடித்து யார் யார் எவ்வளவு இருக்கிறார்கள் என்ற அறிவித்து எங்களுக்கு உரிய பங்கை கொடுங்க என்று சொல்லி நாமளும் கோரிக்கை வச்சுருந்தோம். இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான நேரம் நெருங்கி வந்தது. அப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் வன்னிய சமுதாயத்திற்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் 10.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்கி உத்தரவு போட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கக்கூடிய நேரத்தில் வன்னிய சமுதாயத்திற்கு என்ன செஞ்சாங்க, 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இதை கொடுப்பதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கல. இதுவரைக்கும் என்ன பதில் சொல்லி கொண்டு வந்தார்கள், மக்கள் தொகையெல்லாம் பார்த்துவிட்டு அந்தந்த சமுதாயம் எவ்வளவு இருக்கிறீங்க என்பதை தெரிந்த பிறகு அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள்ல. அப்படி சொல்லி இருந்தால் இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5 கொடுக்கறதுக்கு முன்னாடி கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேணும்ல. கணக்கெடுப்பு நடத்தலை. கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க, 10.5%, 10.5%, அதாவது 100 இடத்துல 10 இடம் அவங்களுக்கு கொடுக்கும், 200க்கு 21 இடம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கணக்கு பிரகாரம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது நமக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறத பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்ன மாதிரி கொடுத்தார்கள் என்று சொன்னால், இது தற்காலிகமானது என்று கொடுத்தார்கள். இதுதான் முக்கியமானது. எடப்பாடி அரசாங்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இது தற்காலிகமானது, 6 மாதத்திற்கு இது செல்லும், தேர்தலில் ஜெயிக்கிற வரைக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தான் அதை நிரந்தரமாக்குவோம் என்று சொல்லி இந்த 6 மாதத்திற்கு என்கிற அடிப்படையில் தான் அந்த ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள்.
கொண்டு வந்த பிறகு இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், இப்போ புது ஆட்சி அமைந்து விட்டது திமுக தலைமையில். இவங்க தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு இவங்களுக்கு அந்த வன்னியர் சமுதாயம் ஓட்டுலாம் போடலை. ஏன்னா அவங்க எடப்பாடி அந்த பத்தரை கொடுத்த காரணத்தினால அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட சமுதாயம்லாம் யார் என்று கேட்டால், 10.5% கொடுத்ததனால் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அந்த சமுதாய மக்கள் தான் அதிகமாக என்ன செஞ்சாங்க, திமுகவுக்கு வாக்களித்தார்கள். அப்படி வாக்களித்திருக்கும் பொழுது இவர் ஆட்சிக்கு வந்து இவர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், தற்காலிகமாக கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டை நிரந்தரமாக்கி ஆணை பிறப்பிக்கிறார். அவரே தற்காலிகம் தான் கொடுத்தாரு, இனிமேல் அது 10.5 தான் உங்களுக்கு என்ற முடிவுக்கு வந்துட்டார். அப்போ கணக்கு எடுக்காமல், மக்கள் தொகை கணக்கு எடுக்காமல் எடப்பாடி தற்காலிகமாக கொடுத்ததை நிரந்தரமாக இவர் ஆக்கினாரையானால், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பதிலை சொல்கிறீங்க? இந்த நேரத்தில் மௌனம் காக்கலாமா? இதுக்கு முந்தி என்ன பதில் சொன்னாங்க? கணக்கு எடுக்கணுன்றாங்க. சரி, கணக்கு எடுங்க நம்மளும் செஞ்சிகிட்டு இருந்தோம். இப்போ கணக்கு எடுக்காமலேயே எடப்பாடி பழனிசாமி வந்து தற்காலிகமாக கொடுத்தாரு 6 மாதத்துக்கு. இவர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அந்த தற்காலிகமாக உள்ளதை வந்து நிரந்தரமாகவே என்னஞ்சிட்டாரு, உங்களுக்கு 10.5 ஓகேன்ட்டார். எந்த கணக்கின் அடிப்படையில்? அவங்க கோரிக்கை அடிப்படையில் தான். அப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து முஸ்லீம் இயக்கங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அது ஏன் வந்து எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்க மாட்டேங்கிறீங்க? மக்கள் தொகை கணக்கு எடுத்த பிறகுதான் கொடுப்பதாக இருந்தால் அதன்படி அனைவருக்கும் செய்யுங்க. மக்கள் தொகை கணக்கு எடுக்காமலேயே அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீங்கள் கொடுப்பதாக இருந்தால், இடஒதுக்கீடு போதவில்லை என்று அதிகம் போராடுகிற சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் தானே. இடஒதுக்கீடு கொடுத்தல் உள்ள ரொம்ப 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 கம்மியாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, எங்கள் கணக்குக்கு தகுந்தவாறு இல்லை என்று சொல்லி அதிகம் போராடக்கூடிய சமுதாயமாக நாங்கள் இருக்கும் பொழுது, அதை நீங்கள் சட்டமாக்கும் பொழுது எங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு 5-7 அதை அதிகரித்து கொடுக்கணுமா இல்லையா? அப்போ முஸ்லீம் சமுதாயத்தின் நன்மைக்காகத்தான் நாங்கள் கூட்டணி வைத்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை பற்றி பேசினாங்களா? ஒரு அறிக்கை விட்டாங்களா? அல்ல எதிர்த்து அரசியல் நடத்தக்கூடியவர்கள் வந்து அதற்கு எதிராக களமிறங்கும்னு சொன்னார்களா? அப்போ எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்தில் பேசணும். ஒரு விஷயத்தில் வந்து யாருக்கும் ஒரு தெருவில் கூட்டம் போடுறாங்க, ஒருத்தருக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்கன்னு வைங்க, நம்மளும் சும்மா இருந்துருவோம். இந்த தெருவில் இந்த இடத்தில் மீட்டிங் பிளேஸ் இல்லை அப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு இல்லைன்னா அதை ஏற்றுக்கிற முடியாது. அப்போ ஏன் அவருக்கு உள்ளது ஏன் எங்களுக்கு இல்லை? எல்லாரையும் சமமாக நடத்தணுமேன்னு கேட்போம்ல. இந்த வகையில் தான் இது வந்து வாய் திறந்து பேச வேண்டிய ஒரு நேரம், பேசி இருக்க வேண்டிய நேரம். இதை சட்டமாக்கும் பொழுது உடனடியாக போய் சந்தித்து எங்கள் விஷயத்தை நீ கவனிச்சிருங்க, எங்களுக்கு நீங்கள் ஒரு 5-7 கொடுங்க என்று வலியுறுத்தி இருந்தால் அதே நியாயம் நமக்கு உண்டு. இந்த பதில் சொல்ல முடியாதுல்ல. நாங்கள் மக்கள் தொகை கணக்கு எடுத்த பிறகு தருவோன்னு சொல்ல முடியுமா? இனிமேல் மக்கள் தொகை கணக்கு எடுக்காமல் கொடுத்துட்டீங்கள. மக்கள் தொகையை வந்து பிரித்து கணக்கு எடுத்து தான் சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு தான் நாங்கள் தருவோம் என்று அந்த பதில் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்கல்ல. அந்த பதில் இப்போ சொல்ல இயலுமா? சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டால் தருவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு நேரம். ஏன் இந்த நேரத்தில் அதை பேசாமல் இருக்கிறீங்க என்பதற்காகத்தான் இதை ஒரு தலைப்படம் என்ன செஞ்சோம், போட்டிருந்தோம். இதை சொல்வதற்கு முன்னாடி சில விவரங்களை நீங்கள் இடஒதுக்கீடை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச விஷயந்தான். இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 69 இடஒதுக்கீடு இருக்குது. அதாவது 100 ஒரு வேலைக்கு ஆள் எடுத்தாங்கன்னு சொன்னால் 100ல் வந்து 69 வேலைகள் வந்து அந்தந்த சாதியுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுத்தாகணும். மீதி உள்ள 31 இடத்துல வந்து பொதுவது போட்டி யார் வேண்டாலும் வரலாம். 100 வேலைக்கு ஆள் சேர்த்தாங்கன்னு கேட்டால் 31 வேலையை வந்து திறமை அடிப்படையில், தகுதி அடிப்படையில், முன்னுரிமை அடிப்படையில் அவங்க போட்டிக்கிட்டு என்ன செய்யலாம், வரலாங்கிறது ஒரு 31 இடம். மீதி 69 இடம் என்ன செய்யணும்னு கேட்டால் இன்னென்ன ஆளுக்கு இவ்வளவு என்று பிரித்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒதுக்கி வைத்திருந்த ஏற்கனவே இருந்த நிலவரம் எப்படி இருந்தது என்று கேட்டால், அந்த இடஒதுக்கீட்டை வந்து 69 இருக்குல்ல, அந்த 69 எப்படி பிரித்திருந்தாங்கன்னு கேட்டால், பிசின்னா பிற்பட்டவர்கள், அவங்களுக்கு ஒரு 30 ஏற்கனவே உள்ளது. ஆரம்பத்தில் பிசின்னு ஒரு 30 இருந்தது.
அதில் வந்து எம்பிசி, அதாவது ரொம்ப பிற்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு ஒரு 20, பிற்பட்டவர்களுக்கு ஒரு 30, ரொம்ப ரொம்ப பிற்பட்டவர்கள்னு ஒரு பிரிவை பிரித்து அவங்களுக்கு ஒரு 20 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்சின்னா தலித்து தாழ்த்தப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கு ஒரு 18 கொடுத்தாங்க. அந்த பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்களுக்கு ஒரு 1 கொடுத்தாங்க. 69 ஆயிடுச்சா? 30 வந்து பிற்பட்டவர்களுக்கு, 20 வந்து மிகவும் பிற்பட்டவர்களுக்கு, 18 வந்து இந்த தலித்து மாதிரியான சமுதாயத்திற்கு, 1 வந்து அந்த மலைவாழ் மக்களுக்குன்னு பழங்குடி மக்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 30, 50, 68, 69 இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு இருந்துச்சு. இப்போ நம்ம போராட்டம் பண்ணி இந்த 30 பிற்பட்டவன் கொடுத்துருக்குறீங்க, அதில் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்த 30ல் எங்களுக்கு உள்ளதை பிரித்து தாங்க என்று நம்ம போராட்டம் பண்ணணும். முன்னணியில் நின்று நம்ம அதிகமாக எல்லா தாமுகவினருக்கும் அதற்கு பிறகும் பலவிதமான போராட்டங்களை பண்ணி இந்த இடஒதுக்கீட்டின் அவசியத்தை, தனி இடஒதுக்கீட்டின் அவசியத்தை அரசுக்கு புரிய வைத்து, இதை கொடுத்தா தான் முஸ்லீம்களுடைய ஓட்டை பெற முடியும் என்கிற ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்தின பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த பிசிக்கு உள்ள 30 இருக்குல்ல, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு ஒரு 30 இருக்குல்ல, அந்த 30 என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் 23 பிற்பட்டவர்கள் வச்சுக்கிட்டு ஒரு 7 தனியாக எடுத்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 3.5, முஸ்லீமுக்கு 3.5 அப்படின்னு ஆக்குனாங்க. அதாவது பிசி 30 இருந்ததை பிசி என்ன செஞ்சாங்க, 23 ஆக்கிட்டாங்க. 23 ஆக்கிவிட்டு 3.5 வந்து முஸ்லீமுக்கு, 3.5 வந்து கிறிஸ்தவர்களுக்கு, இந்த 2 பேரும் அல்லாத பிற்பட்டவர்களுக்கு 23. இப்படி வந்து முந்தைய திமுக கலைஞர் ஆட்சியில் இந்த 30 வந்து இப்படி பிரித்தாங்க. அதாவது பிசி 23, பிசிஎம்னா பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம், பிசிஎம்னு ஒரு 3.5, பிசிசி அது கிறிஸ்தவர்கள் அது ஒரு 3.5, இப்படி ஒரு அமைப்பில் பிரித்தாங்க. அப்போ பிசியுடைய 30 வந்து முஸ்லீம் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கிறீங்க, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்குன்னு தனியாக நீங்கள் பிரிச்சுட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உள்ளது கிடைச்சிரும்னு கேட்கும் பொழுது 10 இது 3 கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு வேணாம், தனி ஒதுக்கீடு வேணாம், அவங்க கேட்காம தான் கொடுத்தாங்க. முஸ்லீம்கள் தான் நம்ம கேட்டு போராடணும், கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க கேட்டு போராடலை. அவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வேண்டியதில்லை, 3.5 வேணாம், நாங்கள் பொதுவில் இருந்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்னு கேட்டால், அவர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு இருப்பதை விட அந்த 23 30 சேர்ந்துருப்பாங்கல்ல, அதுதான் லாபகரமானது. ஏன் லாபகரமானதுன்னு கேட்டால், கிறிஸ்தவர்கள் வந்து மதத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த சாதி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிறிஸ்தவராகவும் இருப்பாங்க, ப்ளஸ் நாடாராகவும் இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த நாடாருங்கிற கேட்டகரியில் உள்ள இடங்கள்லாம் நிறைய உங்களுக்கு கிடச்சி போயிடும். கிறிஸ்தவர்னு பிரிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அளவு கம்மியாக போயிடும். முஸ்லீமில் நாடாரெலாம் கிடையாதுல்ல, முஸ்லீம் வன்னியர், முஸ்லீம் தேவர், முஸ்லீம் நாடாருங்கிறது கிடையாது. அதனால் நமக்கு அந்த 3.5 வந்து பயன் தரக்கூடியது. அவர்கள் வந்து நாடார் என்கிற அடிப்படையில் உள்ளதையெல்லாம் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு எதில் இருக்கும்னு கேட்டால், அந்த எங்களுக்கு தனி வேணான்னு சொன்னால் தான் இருக்கும். அது கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எந்த ஜாதியில் இருக்கோம் ஜாதி அடிப்படையில் வாங்கிக்கிறோம், கிறிஸ்துவர் என்கிற அடிப்படையில் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கிறிஸ்துவரை கடந்து நாங்கள் நாடாராக இருக்கிறோம், நாங்கள் தேவராக இருப்போம், நாங்கள் வந்து வன்னியராக இருப்போம், அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணான்ட்டாங்க. அது கரெக்டு தான், அவங்க வேணான்னு சொன்னது தான் அவங்களுக்கு லாபமானது. நம்ம வேணும்னு சொன்னது தான் நமக்கு லாபமானது. ஏன்னா நம்மளோட ஜாதி இல்லையில, நம்ம போய் செட்டியார்னு போய் வாங்க முடியாது, முஸ்லீம் செட்டியார்னு போய் இடஒதுக்கீடு வாங்க முடியுமாட்டா, முடியாது. முஸ்லீம்னாலே ஜாதி வெளியேறிடும். இப்போ எப்படி ஆயிடுச்சு, 30 வந்து 26.5 ஆச்சு. 26.5 ப்ளஸ் 3.5, பிசிங்கிறது 26.5 வந்து பிசிஎம் அது ஒரு 3.5, அந்த 30 இப்படி நிப்பாட்டப்பட்டு இருக்குது. இப்போ உள்ள நிலைமை வந்து பிசியில் உள்ள 30 வந்து 26.5 ப்ளஸ் 3.5 30 இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எம்பிசின்னு இருக்குல்ல, எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ்ன்றது இருக்குல்ல, இந்த எம்பிசிக்கு 20 வச்சுருந்தாங்க.
இந்த 20 யாருக்குரிய தெரியுமா? எம்பிசிக்கு உள்ள 20 என்பது யாருக்குரியது என்று கேட்டால் மொத்தம் 68 இனத்திற்கு உரியது. எவ்வளோக்குரியது? 68 ஜாதிக்கு உரியது இந்த 20% என்பது. அப்போ எம்பிசி என்பதில் வன்னியரும் இருக்கிறாங்க. காதில் கரெக்டாக போதா? பரவாயில்ல, எழுதிட்டு போகுது. இதை ஆஃப் பண்ணிட்டு போடுங்க ரிமோட்டு. இது சொல்கிறேன். சரி, ரைட்டு. அப்போ இது நல்லா கவனிங்க. அதாவது எம்பிசி இருக்குல்ல, அதாவது மிகவும் பிற்பட்டவர்கள்ட்டு ஒரு 20%. இந்த 20%த்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இதில் ஏராளமான சாதியில் அடங்குறாங்க. அதாவது சீர்மரபினர் அப்படின்ட்டு ஒரு பிரிவு இருக்கிறாங்க. இந்த சீர்மரபினருங்கிறது யாருன்னு கேட்டால் அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்காலத்தில் அவங்கள குற்றப்பரம்பரைன்னு என்ன செஞ்சுருந்தாங்க, சிலரை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. வெள்ளையர்கள் காலத்தில் குற்றம் செஞ்சவங்க இவங்க குற்றப்பரம்பரை போலீஸில் கையெழுத்து போட்டு தான் ஊரை விட்டு வெளியே போகணும். அதை கொள்ளை இப்படிலாம் செய்யக்கூடியவர்கள் மாதிரி ஒரு 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 சித்தரிக்கப்பட்டு சில சமுதாயங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவங்கள சீர் செய்ய வேண்டிய மரபினருங்கிற ஒரு அடிப்படையில் வச்சுருந்தாங்க. அந்த சீர் மரபினர் அவங்களெலாம் சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மொத்தம் எம்பிசி 20 வச்சுருந்தாங்க. அந்த சீர் மரபினரில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 68 சாதி இருக்குது. வன்னியரை அந்த 20% யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னு கேட்டால் வன்னியருக்கு 10 கொடுத்துட்டாங்க. எம்பிசிக்கு இருந்ததே எவ்வளவு தான்? 20 தான். மீதி 9 தான் இருக்குது. அந்த 20ல் 10 பாதிக்கு மேலே எடுத்து வன்னியருக்கு கொடுத்த பிறகு மீதி உள்ள சாதி சீர் மரபினருக்கு ஒரு 7 ஆக்குறாங்க. அதாவது மொத்தம் 20 இருந்துச்சுல எம்பிசியில். அந்த எம்பிசியில் வன்னிய சமுதாயத்துக்கு மட்டும் 10, சீர் மரபினர்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 7, அப்போ 17 ஆச்சு. அந்த சீர் மரபினரில் யாரெல்லாம் வர்றாருன்னு கேட்டிங்கன்னா அதில் 68 சாதி இருக்குது. 68 பேருக்கும் சேர்த்து எவ்வளவு? 7. அந்த 68 அது ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க. ஆத்தூர் கீழ்நாடு குறவர்கள், ஆத்தூர் மேல்நாடு குறவர்கள், ஆப்பநாட்டு கொண்டையங்கோட்டை மறவர், அதே மாதிரி அம்பலகாரர், இவங்க தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர்லாம் இருப்பாங்க. அப்புறம் அம்பலகாரர் சூரியனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருப்பாங்க. அப்புறம் போயர்கள் அப்படின்னு ஒரு ஜாதி, அவங்கள திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டையில் இருப்பாங்க. அது மாதிரி பட்டு துர்காசுன்ற ஒரு கூட்டம், அது எங்கே இருக்காங்கன்னு போடலை. அது மாதிரி சீக்கிய குறவர்கள் கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரத்தில் இருக்கிறாங்க. சக்கலான்னு சொல்லி இங்கே விருதுநகர் இங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த 68 அடங்குறாங்க. அது சங்கையம்பாடி குறவர்கள், செட்டிநாடு வளையர்கள், தொம்பர்கள், அப்போ தொப்ப குறவர்கள், தொம்மர்கள், தொங்க போயர், தொங்கவூர் குறைச்சார்கள், இதெல்லாம் கேள்விப்படாத இருக்குது. தேவகுடி தலையாரிகள், தொப்பை குறைச்சாக்கள், தாபி குறவர்கள், தொங்கதாசரிகள், குறில்லா தோட்ட போயர், குடுதாசரிகள், கந்தர்வகோட்டை குறவர்கள், கந்தர்வகோட்டை கள்ளர்கள், இஞ்சி குறவர்கள், ஜோகிகள், ஜாம்பவானோடை, காளாடிகள், கல் ஒட்டர்கள், அதுக்கப்புறம் குறவர்கள், சாதாரண குறவர்கள், களிஞ்சி தாபி குறவர்கள், கூத்தப்பால் கள்ளர்கள், கால குறவர்கள், களவதிலா போயர்கள், கேப்மாரிகள். கேப்மாரின்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஒரு கூட்டம். அவங்களெல்லாம் ஒரு நெசமாக கேப்மாரின்னு அந்த அர்த்தம் தான். கேப்மாரிகள், மறவர்கள், மொந்த குறவர்கள், மொந்த கொல்லா, முடலகம்பட்டி, இதெல்லாம் ஒரு ஒரு ஜாதியாக இதெல்லாம். அப்புறம் நோக்கர்கள், நெல்லூர்பேட்டை ஒட்டர்கள், வெறும் ஒட்டர்கள், பெத்த போயர்கள், பொன்னை குறவர்கள், பிரமலை கள்ளர்கள், பெரிய சூரியூர் கள்ளர்கள், படையாச்சின்னு அந்த வன்னியர் அல்லாத வேறு படையாச்சி இதுங்க. புன்னன் வேட்டுவ கவுண்டர், சேர்வை, சேலம் மேலநாடு குறவர்கள், சேலம் உப்பு குறவர்கள், சர்க்கரை தாமடை குறவர்கள், சாரங்கப்பள்ளி குறவர்கள், சூரமாரி ஒட்டர்கள், செம்பநாடு மறவர்கள், தள்ளி குறவர்கள், தெலுங்குபட்டி செட்டிகள், தொட்டிய நாயக்கர்கள், கோயமுத்தூர் மற்றும் இவங்களாம் இருக்கிறாங்களாம். தோகமலை குறவர்கள், உப்பு குறவர்கள், செட்டிப்பள்ளி குறவர்கள், அப்புறம் ஊராளி கவுண்டர்கள், வயல்பாடு,
அல்லது நவல்பட்டு குரசாக்கள், வடுவார்பட்டி குறவர்கள், வளையர்கள், வேட்டைக்காரர், வெட்டா குறவர்கள், வரகநேரி குறவர்கள், வேட்டுவ கவுண்டர்கள், இப்படி இந்த மாதிரி ஒரு 68 பேர். இவங்களுக்கு பேர் என்னது? சீர் மரபினர்கள். இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 7. நல்லா கவனிங்க. வன்னியர்களுக்கு மட்டும் 10.5, 20 தான் இருந்துச்சு எம்பிசியில். அந்த 20ல் 10.5% வந்து ஒரு சமுதாயத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு 7 விஷயத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் வந்து இந்த 68 ஜாதி சீர் மரபினர் கொடுத்துட்டாங்க. அப்போ 10 7 17 ஆச்சு. மீதி ஒரு 2 வந்து இதர எம்பிசிகள்னு சிலரை போட்டு அவங்களுக்கு முடிச்சு விட்டாங்க. அந்த 20 பிரிச்சுட்டாங்க. அப்போ 20 நீங்கள் பிரிச்சிங்கல்ல, இத்தனை மக்களுடைய கருத்தை கேட்டால் பிரிச்சிங்க. அதாவது வன்னியருக்கு தனியாக எடுத்து கொடுங்க. வன்னியர் கொடுக்கணும் பிரச்சனை இல்லை. வன்னியர் கொடுக்கும் பொழுது இந்த 68 சாதி மக்களுக்கு அவங்கள கேட்டு இந்த மாதிரி கொடுக்க போகிறோம், உங்களுக்கு பாதிக்குமா, சரிதானா, இதனால் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் செஞ்சீங்க இல்லை. போராடுற சமுதாயம்னு அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. வன்னியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, போராட கொடுங்க, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காட்டி கொடுத்துருப்பாங்க, பிரச்சனை இல்லை. அப்போ எந்த ஒரு கணக்கெடுப்பும் நடத்தாமல் நீங்கள் 10.5% வந்து கொடுக்குறீங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாமல். அப்படி கொடுக்க முடியும் என்றால் நாங்கள் வந்து சாதாரண யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் வந்து 10% இருக்கிறாங்கன்னு சொல்லுவார்கள். அவ்வளவு பிரபலமான ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. ஒரு குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு 7வது இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு 3.5 ஒரு குசுறு கூட ஒரு 400 வைக்காமல், ஒரு கணக்கு பார்க்க கூட முடியாமல் 3.5 3ன்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. இதை அதிகரித்து தரணுன்றது அவங்களா செய்ய மாட்டாங்க. ஆட்சியாளர் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம கேட்டதான் அந்த அழுதப்பில் தான் பால் குடிக்கும்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செய்யும் பொழுது முஸ்லீம் இயக்கங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் உடனே போய் சந்தித்து கோரிக்கை வச்சு இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட்ட சமுதாயம், உங்களுக்கு ஓட்டு போடாத சமுதாயத்தை நீங்கள் பிரித்து கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட சமுதாயத்தில் அதிகமாக ஓட்டு போட்ட சமுதாயம் யார்? முஸ்லீம்கள் நாங்கள். அப்போ எங்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி தரணும் என்று கலைஞர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த 3.5 போதாது என்று சொல்லாத ஒரு இயக்கமும் கிடையாது. யாராச்சும் இந்த 3.5 திருப்திப்பட்டு முஸ்லீம்கள் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. அனைவரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கும் பொழுது இப்போ எதை சொல்லி நீங்கள் தட்டி கழித்தீர்களோ அது இப்போ இல்லை. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமலும் கொடுக்கலாம், கொடுக்க சட்டத்தில் இருக்க போய் தானே கொடுத்தீங்க. கொடுத்தது கவர்னர் ஒப்புதல் பண்ணிட்டார்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியான்னு கேட்டார் அவர், கேட்கலையில. அப்போ இதே கிரவுண்டில் என்ன செய்யலாம்? நீங்கள் அவர் எந்த முறையில் அந்த 10.5 நீங்கள் கொடுத்தீர்களோ அந்த முறையில் எங்களுக்கு ஏன் கூட்டி தரல? நீங்கள் எப்போ சாதிவாரி கணக்கு நடத்துறது? அந்த பதிலை இனிமேல் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஒருத்தருக்கும் ஒதுக்கப்படாமல் இருந்தால் அந்த பதிலை நாங்கள் ஏற்றுக்கிட்டு போயிடலாம். ஒரு சாராருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே உங்களால் வந்து பிரித்து கொடுக்க முடியும் என்று இருந்தால் எங்களுக்கு ஏன் தரல என்று கேட்டால் அவங்களுக்கு ஏற்கத்தக்க பதில் சொல்ல முடியாது. கொடுத்து தான் தீரணும். சரியான முறையில் எடுத்து வச்சிங்க என்று சொன்னால் இந்த பதிலை சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது. இனிமேல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த பிறகு தர்றோன்னா இப்போ நடத்தாமல் கொடுத்துட்டீங்களே. அவர் தற்காலிகமாக செஞ்சதையாவது அப்படி விட்டு போகாமல் நிரந்தரமாக்கி விட்டீங்களே. எடப்பாடியாவது என்ன செஞ்சாருன்னு கேட்டால் 6 மாதத்துக்கு அது இருக்கும். அதுக்கு பிறகு வந்து மக்கள் தொகையை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நம்ம கமிஷனை போட்டிருக்கிறோம், அவங்க அறிக்கை வந்த பிறகு அதற்கேற்ப இதை செயல்படும் என்று அவர் போட்டிருந்தார். சட்டசபை மசோதாவில் அப்படி தான் அவர் சொல்லியிருந்தார். இவரும் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை, அது தற்காலிகமாக கொடுத்து விட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்போ சாதிவாரி கணக்கு நடத்த மாட்டீங்களா? அப்போ நடத்துவதாக இருந்தால் ஏன் இதை கொடுத்தீங்க? அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலும் உங்களுக்கு கொடுக்க முடியுமாக இருந்தால் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன தடை? நாங்கள் நல்லா தான் இருக்கிறோமா? முஸ்லீம்கள் கல்வி வேலை வாய்ப்புலாம் உயர்ந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோமா? யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்று சொல்லி. எந்த ஒரு துறை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம்கள் வந்து அவங்க சதவீதத்துக்கு அளவுக்கு இல்லை, ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சச்சார் கமிஷனில் இருந்து ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனில் இருந்து பல கமிஷன்களுமாக எங்களுடைய அந்த பின்தங்கல் நிலை தான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம முஸ்லீம்களுடைய நிலைமை தான் என்ன செஞ்சுருக்கிறது? எல்லா வகையிலையும் முஸ்லீம்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற அந்த அறிக்கையை வச்சே நீங்கள் என்ன செஞ்சுட்டு போயிடலாம், கொடுத்துடலாம். ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வந்து 10.5% சாதிவாரி இல்லாமல் கொடுக்க முடியும் என்று இருந்தால் அந்த சச்சார் கமிஷன் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே கமிஷன் பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு இல்லை என்று அப்படி சொல்லி இருக்கும் பொழுது அதை வைத்து நீங்கள் கொடுத்துருக்கலாமே.
என்று அவங்களா கொடுக்க மாட்டாங்க. நல்லா விளங்கிக்கிறன்னு, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஏன் கேட்கல? அப்போ இந்த இடத்துல வந்து முஸ்லீம் தலைவர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இனியாவது நீங்கள் என்ன செய்யணும், இது மக்கள் மத்தியில் ஒரு இஷ்யூவாகிறது, முஸ்லீம்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க, அது ஏன் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்புன்னா எல்லாருக்கும் கணக்கெடுப்பு வைங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் கொடுப்போம் என்றால் எங்களுக்கு அப்படி கொடுங்க. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே கொடுப்பதற்கு எங்களுக்கு வந்து அந்த தகுதி இருக்கிறது, நாங்கள் அந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை உணர்த்துவதற்காகத்தான் இதை நாங்கள் பதிவு செய்கிறோம், இந்த கருத்தை பதிக்கிறோம். அதுபோக அந்தந்த பகுதியில் உள்ள நம்முடைய கொள்கை சகோதரர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் என்ன செய்யுங்க, இதற்காக வேண்டி ஒரு போராட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். எல்லா ஜமாத்தார்களையும் அரவணைத்து கொண்டு ஜமாத்து சார்பாக இந்த போராட்டங்கள் இடஒதுக்கி இப்போ கேட்குற ஒரு நியாயம் இருக்குல்ல, ஒரு ரீசன் இருக்கணும். திடீர்னு போராட்டம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்காது. இப்போ நமக்கு ரீசன் இருக்கிறது. என்ன ரீசன் இருக்கிறது? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலும் கொடுக்கலாம் என்ற ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறக்கிற வாசலை எங்களுக்கு மட்டும் அடைக்கக்கூடாது, அதனால் எங்களுக்கும் திறங்க என்று சொல்லி கேட்டு என்ன செய்யணும், அதை வந்து நம்ம செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கையை நெஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். இதை வந்து கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதை சொல்வது தான் அந்த நோக்கம். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம்.